முதல்ல பேசிட்டு இருந்த விஷயங்களுக்குள்ள வந்துடுறேன். கூட்டணி பற்றி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். யாராருக்கெல்லாம் கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. ஸோ விச் மீன்ஸ் பை டிஃபால்ட் நான் முதல்ல கேட்ட கேள்வியை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதிமுக இப்போ ரூல்ட் அவுட். சரி, நான் திருப்பி சொல்கிறேன், எங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி தவிர தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அரசியலில் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு வரணுங்கிறது எங்களோட நிலைப்பாடு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு நிலைப்பாடு. எங்களுக்கு அதிமுக எதிரியான்னு பார்த்தா எங்களுக்கு அதிமுக எதிரி இல்லை. எங்களுக்கு திமுக எதிரியான்னு பார்த்தா தனிப்பட்ட எங்களுக்கு எதிரி கிடையாது. ஒரு பர்சனல் ஒரு வெஞ்சன்ஸோ இல்ல ஒரு பர்சனலான வெஞ்சன்ஸோ அவங்களை அழிக்கணும் அவங்களை ஒழிக்கணுங்கிறதுல எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய ஊழல் கட்டமைப்பு, அவங்க குடும்பம் செய்யக்கூடிய தன் மகனை முதலமைச்சராக்கிறதுக்காக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், இதையெல்லாம் நாங்க எதிர்த்து நிக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்னமும் அதிமுகக்கான கூட்டணி கதவு திறந்துதான் இருக்கு. நான் திருப்பியும் சொல்ல வரேன், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நாங்க சண்டை போட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கு? ஆனா உங்களை முதலமைச்சரா ஏத்துக்கணும், அதான் கண்டிஷன். நாங்க திருப்பியும் சொல்ல வரோம், அம்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்க முதலமைச்சராகி நிர்வாக மாற்றத்துக்கு தான் நாங்க ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த எடப்பாடி வெறும் எம்எல்ஏக்காகவோ ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த அமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எப்படி உங்களை முதலமைச்சரா ஏத்து? நான் இவர் ஏத்துக்கணும் அவர் ஏத்துக்கணும் நான் சொல்லவே இல்லையே. எங்களோட நிலைப்பாடு இந்த ரெண்டு கட்சிகளை தவிர எந்த கட்சிகளும் எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது. எங்களுக்கு எந்த கட்சியுமே நாங்க எதிரியா நாங்க நினைக்கல. நாங்க யாரு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, யாரு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்காங்க, யாரு ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்க ஃபைட் பண்றோம். கூட்டணின்னு சொல்றீங்க, திமுக கூட்டணியே இருக்காது. நீங்க திமுக கூட்டணிங்கிறது அங்க இருக்காது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, எங்க தலைவர் விஜய் அவர்கள் பிஜேபி அப்படின்னு ஒரு போலியான தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி எல்லாம் உடஞ்சிட்டு எங்கேயாச்சும் போயிடும். இல்ல காங்கிரஸோட நாங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்கோம்னு இப்ப கூட செல்வ பெருந்தகை அவர்களும் துணை முதலமைச்சர். சரி, அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு பலமான ஒரு யானைன்னு சொல்லலாம். ஒரு சங்கிலி கட்டி போட்டு அப்பையிலேருந்து 1967 இருந்து சங்கிலி கட்டி போட்டு நாங்க மதவாதத்தை இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க. 5 வருஷம் ஆட்சி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிகாரம் வேண்டுக்காக வெறும் 15 MP 16 MP ஜெயிச்சுட்டு 8 மினிஸ்டர் வாங்குவாங்க. ஆனா 2006 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மினிஸ்டரும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப போய் கேட்டீங்கன்னு வச்சுக்குவாங்க, உங்களுக்கு 4% தானே இருக்கு 3% இருக்குன்னு அவங்களே ஒரு ஒரு சிரிப்பா பணையாரத்தனத்தோட யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ காசை கொடுத்து அவங்க அப்படியே அமுக்கிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கும் தெரியும், கூட்டணி இருக்குங்களுக்கும் தெரியும், லேட்டஸ்ட் சர்வே படி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 28% கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் திமுகவுடைய பலம். திமுக நான் திருப்பி சொல்றேன், இல்ல நாங்க திருப்பி சொல்றோம், நாங்க யாருக்கிட்ட பேசுறோம் யாருக்கிட்ட பேசலங்கிறது அரசியல் நிலைப்பாடு தலைமைக்கு மட்டும்தான் தெரியும். காங்கிரஸ்ல இருந்து தூதுவர்கள் வந்தார்கள், பேசினார், ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசினார். அதுதான் வெடிங்க வருங்க, காங்கிரஸ் பேசுறாங்க, அதிமுக பேசுறாங்க, பிஎம்கே பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் தேர்தல் நிலைப்பாடுல தலைவர் டிக்ளேர் பண்ணுவார். அது நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நட்பு தொடர்பு, அவர் எல்லாருக்குமே தலைவர் கூட எல்லாருக்குமே நட்பு இருக்கு. இன்னைக்கு ஏன்னா அந்த ஃபோன் கால் நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. இல்ல அந்த கரூர் இன்சிடென்ட் ஆனவனே தலைவர்கிட்ட ராகுல் காந்தி சார் பேசினாரு. பேசிட்டு அவர் ரொம்ப ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சாரு. என்ன சப்போர்ட்டோ காங்கிரஸ் சார்பா பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா டெல்லியில இருந்து அவர் மூலியமா அவருடைய முக்கியமான நட்பு வட்டத்தில் வந்திருந்தாங்க. தலைவர்கிட்ட பேசினாங்க. பொதுவாகவே எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. ஆக்சுவலா பிஜேபியில இருந்து பேசுவாங்க, இங்க இருந்து பேசுவாங்க. ஒரு இழப்புக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் வரும்போது எல்லாரும் பேசுறது தானே. சோ அதனால ராகுல் காந்தி சார் பேசினாங்க, நிறைய தலைவர்கள் பேசினாங்க, எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் அது ஒரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அது பட் அதுக்கும் அந்த ஃபோன் காலுக்கும் கூட்டணியும் நம்ம தொடர்புபடுத்தலாம். அந்த கூட்டணிங்கிறது எப்பயுமே மக்கள் செல்வாக்கும் ஆதரவும் எந்த தலைவருக்கு இருக்கோ எந்த கட்சி தலைவர்கிட்ட அங்க உருவாகும். இன்றைக்கு மிகப்பெரிய பலவீனமான கட்சி திமுக. ஏன்னா இன்னைக்கு 23% மேல அவங்க ஓட் பேங்க் கிடையாது. தந்தியில தான் நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்களே, நீங்களே சர்வே எடுத்துக்கோங்களேன். உங்க பக்கம் ஒருத்தர் எடுப்பாரு சொல்லுவாரு, நீங்களே எடுங்க. கூட்டணி இல்லைன்னா திமுகக்கு 3 கால் கிடையாது இன்னைக்கு. அதுலயும் முக்கியமா காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா கிடையாது. ஏன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 30 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. இது 30 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. 30 தொகுதி ஜெயிக்கவே மாட்டாங்க. அவங்களால ஜெயிக்க முடியாது, திமுக ஜெயிக்கவே முடியாது.
ஒரு மாற்றங்கள் வரும். எம்ஜிஆர் ஒரு ஆனா மாற்றத்தை இப்போ கொண்டு வந்தார். பீகார் முடிவுகளுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு பலவீனமான நிலையில இருக்கு. அவங்க திமுக மாதிரி ஒரு சேஃப் அலையோட இருப்பாங்கன்னு நீங்க பாக்கலையா? அவங்க எதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல என்ன சேஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க, வெற்றி கூட்டணி, ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, பிரச்சனை ஒரு இல்ல. நிமிஷம் இல்லைங்க. இப்ப மற்ற மாநிலம் எடுத்துக்குவாங்க, ஒரு கட்சிக்கு 40% இருக்கும், கூட ஒரு 8% வச்சுக்குவாங்க. அதனால அவங்க வந்து பவர் ஷேரிங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து திமுகவுக்கு வந்து 23% மேல 24% மேல ஓட் பேங்கே கிடையாது. காங்கிரஸை கூட வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு 25% தூக்கி போட்டுருவாங்க. மித்த கட்சிகளுக்கெல்லாம் 6 தொகுதி 8 தொகுதி தூக்கி போட்டுருவாங்க. கொள்கைன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ், விசிகே உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் கருதுறீங்க? இல்ல அது வந்து திமுகவோட பயமா இருக்கலாம். எங்க அதாவது டிவிகே வந்து பிஜேபி பி டீம் சொன்னா அப்ப காங்கிரஸ்லாம் போக மாட்டாங்க. காங்கிரஸ்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இவங்க பண்ணையார் மாதிரி சும்மா வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட்லாம் கொடுக்க வேணாம். இவங்க யாரு கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு இருக்கிறதே 24% மேல கிடையாது. தனியா நிக்க சொல்லுங்க திமுகவை, 10 எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ட்ரையலுக்கு வருவார். தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்தை 6 டிஸ்ட்ரிக்ட் பார்த்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அதனாலதான் இதை முடக்கிறதுக்காக என்ன சூழ்ச்சி வேலை செய்யறதுக்கு அவங்க முற்பட்டு இருக்காங்க. அதை அரசு யூஸ் பண்றாங்க. சோ இல்ல, ஆனா நீங்க கூட்டணியில கமிட் ஆக மாட்டேன்றீங்களே. நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நம்ம ஜனவரி பிப்ரவரியில பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆண்டு இறுதியில பாருங்க, எங்க பிரச்சாரம் தொடங்கிய பிறகு டிசம்பர் மாதம் சொன்னோம். டிசம்பர் மாசமே வந்தாச்சு. இது வரைக்கும் உங்க யாரும் உங்க கூட கூட்டணிக்கு வரல. யார் வர போறாங்க? பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு 10 நாள் இருக்கக்கூடிய நாளே பெரிய நாள் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். 2 நாளுக்கு முன்னாடியே கூட்டணி மாறி இருக்கு. அந்த 2 நாள் மாறி 10 நாள் 10 நாள் ஆட்சி மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவருக்கு என்ன மாதிரி கூட்டணி உருவாக்கணும், எப்படி ஆட்சி அமைக்கணும், எப்படி நிர்வாகம் செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். அதோடைய வெற்றி தான் 55 வருஷமா இருந்த திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணது. டிடிவி தினகரன் அமமுகவை ஒரு நட்பு சக்தியா பாக்குறீங்களா? அதான் சொல்றேன், எல்லாருமே எங்களுக்கு நட்பு சக்தி தான். எங்களுக்கு என்ன தனிப்பட்ட பகைமை இருக்கு? எங்களுக்கு திமுக மேலே தனிப்பட்ட பகைமை கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா ஒரு நிலைப்பாடு நாங்க எடுக்கிறோம். ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே பொட்டன்ஷியல் அலைன்ஸ் இல்ல, எங்களுக்கு நட்பா இருக்கிறோம். அலைன்ஸ்ங்கிறது தேர்தல்ங்கிறது வந்து தலைவர் முடிவு பண்ணுவாரு. அது வந்து மக்கள் ஒரு நேரத்துல ஒரு கூட்டணிங்கிறது வந்து ஒரு இயற்கையா உருவாகணும். இப்ப வந்து திமுக வந்து 2016 அப்புறம் 19 முன்னாடி ஒரு 18 ஒரு கூட்டணி இயற்கையா உருவாச்சு. அந்த கூட்டணி தான் இனி வரை கடந்திருக்கு. ஆனா அந்த கூட்டணியுடைய வெளிப்பாடு 21 தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த எதிர்கட்சியா இருந்து போராடணுமோ அதுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கிறாங்க. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் சொல்றேன். திமுகவை எதிர்ப்புங்கிறது ஒரு வார்த்தையோட சுருக்கில்ல. திமுக செய்யக்கூடிய நிர்வாகம் மட்டுமல்ல, எல்லா சூழ்ச்சிகளும் தமிழ்நாட்டை காப்பாற்றப்படணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.